2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற முதல்வர் ஸ்டாலின் கருத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இப்படி நடக்கின்ற பொழுது அங்க எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும்? அதனாலதான் நான் தேர்தல் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் 400 அவர் கனவு பலிக்காது. இப்படித்தான் சொன்னாரு. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போ 38 இடங்கள் ஜெயிச்சாங்க. இதே மாதிரி 200 இடத்துல வரும்னு சொன்னாங்க. பிறகு என்னாச்சு? அதிமுக 75 இடத்துல ஜெயிச்சுது. இப்ப கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது 234 சட்டமன்றத்தில் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில 2 தான் ஜெயிச்சது. அரியலூர், ஜெயகொண்டம். இப்போ அதிமுக 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம். 2 கூட்டணி ஜெயிச்சிருக்கு. 10 இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். 2 அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார். அந்த தொகுதியில் சட்டமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது. அதுல அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு. அதே மாதிரி இங்க விருதுநகர்ல இன்னைக்கு அருப்புக்கோட்டையில அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்றிருக்காரு. ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்ப சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. உதாரணத்துக்கு அண்ணன் இருக்கா திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு. அங்க நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல், அதுல திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு. அதுல அதிமுகவும் போட்டியிடுது. அப்போ அதிமுக வேட்பாளர் 26 ஓட்டுல ஜெயிக்கிறார். திமுக வேட்பாளர் தோக்குறார். நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறார். ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில யார் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க, மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க, அப்படி பிரிச்சு பார்த்தா, சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. அதே மாதிரி விளாத்திக்குளத்திலையும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிட்டாங்க திமுக. அங்க விளாத்திக்குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுக போட்டிட்டாங்க. அங்க திமுக வேட்பாளர் தோல்வி விட்டுறாரு. அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்குகளை பெற்றார். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.